குற்றம் கொன்று பேசுவான். ஒரு குணத்தை உள்ள வச்சுக்கிட்டு நிச்சயமா பிறர்கிட்ட ஒரு பேச்சு மலர்கிட்ட ஒரு பேச்சு பேசுவான். குற்றம் கொண்டவர்கள் எல்லாம் திருந்த திருவாயிட்டு இருக்கேன். அப்படித்தானே திருந்துறதுக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? குற்றம் கொண்டவர்கள் எல்லாம் திருந்ததுன்னு சொன்னா கடும் நரகம் முக்கிட பண்டாரம் சொப்புடங்கல்லை. பட்டினங்கள் தோறும் பஞ்சம் பட்டினி அதிகம் அப்பா. பட்டினத்தை போய் பண்டாரம் போய் பார்த்துட்டு வந்தேன். வெள்ளமா போக காத்துக்கிட்டு இருக்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு ஆபத்து இல்லாம மக்களை காப்பாற்றிட்டு இருந்தேன். பெரிய பெரிய பட்டினங்கள் வெள்ளம் போகும். அந்த வெள்ளத்தினால பஞ்சமும் பட்டினியும் வர பண்டாரம் சொப்புடம் கண்டேன். சுழல் காற்று ஒண்ணு வரும், மண் மாறி மழை பெய்ய பண்டாரம் சொப்புடம். பசுவும் கன்றும் போக கடுவாயதை கண்டு பதுங்கி கிடக்க கண்டேன் சிவனி ஐயா. சடைநாய் முழு தேங்காய் தப்பிக்கொண்டு போய் தகர்த்துமே தின்ன கண்டேன் சிவனி ஐயா. பூனை தன்னை பிடித்து விருந்தருந்த கண்டேனப்பா சிவனி ஐயா. நரிமாறும் கூடி இறையேன போன இடத்தில் நண்டு விரட்ட கண்டேன் சிவனி ஐயா. இந்த கையளிக்க கண்டேனே சிவனி ஐயா. வீட்டுல உள்ள எலியெல்லாம் ஒண்ணு கூடி எப்படி பூனைய பிடிச்சு விருந்திருந்த பண்டாரம் சொப்பன கண்டு. அப்படிதானே எல்லாத்துக்கும் முதலாளியா இருக்கும். அவனால விருந்து இருந்த பண்டாரம் சொப்பன கண்டேனப்பா போடி. மாயையான பின்பம் சுத்தும் மாய விளையாடும். அப்படித்தானே மாயை நம்பி பின் தொடர்ந்தவர்கள் எல்லாம் கடுநகரம் புத்திரும். அப்படிதானப்பா மாயை என்ற அனலும் சூடும் உங்களை அழிக்க கொண்டாடும் சொல்லுங்க. மாயை என்ற அனலுக்குள்ள மாட்டிக்கிடாதீங்கப்பா.